ஹலோ 11th அண்ட் 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ வீடியோ வந்து அப் டு எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அண்டு தயவு செஞ்சு இனிமேல் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நிறைய பேர் வந்து இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கீங்க. நான் ஒவ்வொரு வீடியோ இம்பார்ட்டன்ட் கொஷின், ஸ்டடி டிப்ஸு, எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணல. எனக்கு வர கமெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எஸ் நிஜமாலுமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. பட் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பயப்படுறீங்க. என்ன அப்படின்னா சார் நான் ஒன்றுமே படிக்க ஆரம்பிக்கல, ப்ளீஸ் எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்கள், நான் மார்க் எடுக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நானும் ஒவ்வொரு வீடியோலையும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் மார்க் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எதை படிக்கணும், எதை படிக்கக்கூடாது, ஸோ எப்படி படிக்கணும், எந்த நேரத்தில் படிக்கணும் முதற்கொண்டு ஒவ்வொரு வீடியோலையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் நான் ஒவ்வொரு வீடியோவும் 10,000 பேர் 20,000 பேர் பார்க்குறீங்க, ஓகே. பட் எத்தனை பேர் பார்க்குறீங்கிறது வந்து எனக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. அந்த வீடியோ பார்த்து எத்தனை பேர் அது மூலியமாக இன்ஸ்பயர் ஆகி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் எனக்கான ஒரு ரிவார்டு மாதிரி. ஸோ நீங்கள் கொடுக்குற ரிவார்டு. ஸோ அப்படி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, நான் இப்போ தான் இந்த வீடியோ பார்த்தேன், இப்போ தான் உங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், ஸோ நீங்கள் சொல்கிறது ஒவ்வொன்றும் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுது, நான் இப்போ இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம். அவங்க படிக்கிறாங்களோ இல்லையோ, பட் அப்படி சொல்கிற அந்த ஒரு கமெண்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ ரியலி அது வந்து எப்படி சொல்கிறது, அது என்னையும் மோட்டிவேட் பண்ணும். அட் த சேம் டைம் நம்ம சொல்லியிருக்கோமே அப்படிங்கிறதுக்காகவாவது அவங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிங்க. நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா இல்லையா, எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்டு இந்த லாஸ்ட் 10 days தான் இருக்குது. இத்தனை நாள் வந்து லாஸ்ட் 10 days 15 days அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எக்ஸாம் டேட் எப்படி ப்ராக்டிக்கல் எக்ஸாம்லாம் மைனஸ் பண்ணிவிட்டு 10 days இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இப்போ அப்படிலாம் கிடையாது. டேரெக்டாகவே உங்களுக்கு 10 days தான் இருக்குது. இன்றைக்கி டேட் வந்து 16, ஓகேங்களா. ஸோ இங்கிட்ட ஒரு 4 days இருக்குது, அங்கிட்ட ஒரு 9 days இருக்குது. இவ்வளோ தான் உங்ககிட்ட இருக்கிற வந்து டைம், ஓகேங்களா. ஸோ இதில் கண்டிப்பாக ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து 3 நாள் நிறைய பேருக்கு முடிஞ்சிருச்சு. நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. 11th இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நான் 12th சொல்கிறேன். 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு முடிஞ்சிருச்சு. நிறைய பேருக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் அந்த அவங்களுக்கு டேட் எப்போ வரைக்கும் சொல்லியிருக்காங்க, 12 to 19. அப்போ வந்து ஐ திங்க் எல்லாருக்கும் ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு சில எக்ஸாம் மேபி மண்டே அண்ட் டியூஸ்டே மட்டும் ஒரு எக்ஸாம் இல்லை 2 ப்ராக்டிக்கல் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் 11th 19 தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. 19 to 24 எஸ் 24 நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆப்வியஸ்லி வந்து 11th ஸ்டூடெண்ட் சொல்லவே வேணாம். 24ங்கிறப்பவே அங்கிட்ட ஒரு 8 நாள் தான் இருக்கும். அதில் மிஞ்சி போனால் ஒரு 4-5 நாள் வேறு சப்ஜெக்ட் படிப்பீங்க. அடுத்து ஆட்டோமேட்டிக்காக தமிழ் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு முக்கியமான ஒரு 5 இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். டிப்ஸ் இல்லை, எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், பட் மறுபடியும் சொல்கிறேன். என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். எஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, நான் டெஃபினெட்லி இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பார்க்குறீங்க, புக்கில் எல்லாம் மார்க் பண்ணுறீங்க, அதெல்லாம் ஓகே. பட் மார்க் பண்ணுறதுனால ஒரு பயனும் இல்லை. நீங்கள் அதை மார்க் பண்ணி படிக்கணும். ஸோ அதுதான் எனக்கு தேவை, அதுக்காக தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறது. நிறைய பேர் பார்க்கணும், எனக்கு வியூஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் கிடையாது. எஸ் அஃப்கோர்ஸ் எனக்கு வியூஸ் வரணும், அது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் நான் அதுக்காக மட்டுமே வந்து நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது கிடையாது. ஸோ அது வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதுதான் எனக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ தயவு செஞ்சு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் பார்த்து அதை குறித்து வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை கொஞ்சம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் போகிற டிப்ஸ் வீடியோலாம் பார்க்குறதோட நிறுத்தாமல் அது அட்லீஸ்ட் நான் சொன்ன எல்லாத்தையுமே இல்லாட்டியும் ஒரு சில டிப்ஸையாவது உங்களுடைய அந்த ஸ்டடீஸில் வந்து கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்கள் ஃபோக்கஸாக படிங்க. டெஃபினெட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நான் சொல்கிற ஒவ்வொரு வீடியோலையுமே மேபி நான் ஏதாவது ஒரு சின்ன டிப்ஸை சொல்லிக்கலாம். அந்த சின்ன டிப் கூட உங்கள் மார்க்கில் வந்து ஒரு பிக் இம்பேக்ட் வந்து க்ரியேட் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒவ்வொன்றையும் வந்து மைனூட்டாக கவனித்து அதில் உங்களுக்கு எதெல்லாம் தேவை, ஏன்னா நான் சொல்கிற எல்லாமே எல்லாருக்கும் தேவைன்னு சொல்ல முடியாது. அது ஆல்ரெடி அவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அதனால் நான் சொல்கிற எல்லாருக்குமே தேவைன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு சில விஷயம் வந்து டெஃபினெட்லி தேவையாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து அது எவ்வளோ பெரிய டாப்பர்ஸ் இருந்தாலும் சரி, அந்த சின்ன மிஸ்டேக் பண்ணலாம். இல்லை சுத்தராக படிக்க ஸ்டார்ட் பண்ணாதவங்களுக்கு அது பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் கவனித்து நடந்துக்கோங்க. ஸோ இனி வர டேஸை வந்து கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்குன்னு நீங்கள் வந்து எந்த நேரமும் ஸ்ட்ரெஸ்ஸோடு படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ அது வந்து தப்பு தான். ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்து படிக்கிறது வேஸ்ட்டு. ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸாக படிங்க. ரிலாக்ஸாக ஃப்ரீயாக எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் எக்ஸாம் வர அந்த ஃபியர்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்காக கொஞ்ச நாள் ஜாலியாக படிங்க. கண்டிப்பாக படிக்க முடியும். ஸோ நான் சொல்கிறது ஒரு 5 இது என்னென்னா, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நல்லா படிச்சிருங்க. ப்ரீவியஸ் கொஷினை நல்லா படிங்க. புக் பேக் 1 வேர்டு, ஏன்னா 1 வேர்டில் வந்து நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க. 1 வேர்டு தானே எக்ஸாமுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி பார்த்துக்கலாம், இல்லை எக்ஸாம் போகிறப்ப பார்த்துக்கலாம், எழுதிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் அதுதான் ஈஸியாக மார்க் குறையக்கூடியது. அட் த சேம் டைம் நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக அதிக மார்க் வரக்கூடியதும் அதுதான். ஏன்னா மற்றதுனாவது நீங்கள் என்ன தான் இப்போ 5 மார்க் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஃபுல்லாக ரைட்டாக எழுதினாலும் ஸோ அது ஹேண்ட் ரைட்டிங் அது இதுன்னு நிறைய இது பார்ப்பாங்க. அது கேரண்டி கிடையாது. உங்களுக்கு 5 மார்க்குமே முழுசாக வரணுங்கிற கேரண்டி இல்லை. மேபி அவங்க 4 கூட
கூட போடலாம், 3 கூட போடலாம். ஸோ என்னதான் நீங்கள் ஃபுல்லாகவே கரெக்டாக இருந்தாலும் 4 போட சான்சஸ் இருக்குது. பட் ஒன் வேர்டு அப்படி கிடையாது. நீங்கள் வந்து ஃபுல்லாக எழுதிட்டீங்க, ஒன்ஸ் நீங்கள் அது கரெக்ட்னா கரெக்டு தான், அதில் மார்க் கம்மி பண்ணவே முடியாது. ஸோ அதனால் அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அண்டு ஈஸியான கொஷின், அது இம்பார்ட்டன்ட் இல்லையோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் கைடில், ஓகே இதெல்லாம் ஈஸியாக இருக்குது, இதெல்லாம் ஒரு சும்மா ஒரு தடவை பார்த்தா மனப்பாடம் ஆயிரும் அப்படிங்கிற கொஷின்ஸ்லாம் முடிஞ்ச அளவு படிச்சுக்கோங்க. அது இம்பார்ட்டன்ட்டு வருது வரல அது பிரச்சனை இல்லை, ஈஸி தான், என்னால் படிக்க முடியும் அப்படிங்கிறப்ப நான் ஏன் அதை அவாய்ட் பண்ணணும். ஸோ அதனால் அதையும் படிச்சிருங்க. அண்டு நல்லா தூங்குங்க, ஸ்லீப் வெல், அதெல்லாம் சொல்லியிருப்பேன். எக்ஸாம் அப்படிங்கிறனால வந்து யாரும் தூங்காமல் படிக்கிறது, ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்கிட்டு நைட்டு 11 மணி வரைக்கும் படிச்சுட்டு காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறது, அதெல்லாம் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஸோ உங்களால் எப்போ எவ்வளோ நேரம் படிக்க முடியுதோ அவ்வளோ நேரம் படிங்க, எப்போ எந்திரிக்க முடியுதோ அப்போ எந்திரிச்சு படிங்க. அதுக்குன்னு 7 மணிக்கெலாம் எந்திரிக்கக்கூடாது, ஒரு 5 o'clock அந்த மாதிரி டயத்தை, ரொம்ப மிட் நைட் வரைக்கும் படிக்காமல் அட் த சேம் டைம் ரொம்ப ஏர்லியாகவும் எந்திரிக்க வேணாம்னு சொல்கிறேன், ஓகேங்களா. ஆவரேஜாக வந்து ஒரு 10 o'clock வரைக்கும் படிக்கலாம் மேக்ஸிமம். அதே மாதிரி எந்திரிக்கிறது அப்படின்னு பார்க்கையில ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 5 o'clock 4 o'clock 4 o'clock வேணாம், 5 o'clock அதுக்கு மேலே 5 to 6 அதுக்குள்ளே எந்திரிக்க வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினெட்லி இட் ஷுட் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் தேங்க்யூ ஃபார் பீயிங் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.